சாயங்காலம் 3 மணிக்கு ஐயாக்கு சிஎமோட ப்ரெஸ் மீட்டிங் இருக்கு சோலால. அதனால ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். ஃபோன் பண்ணி கிடைக்கலன்னா டென்ஷன் ஆயிடாது. இன்னைக்கு பயங்கர பிஸி. சிஎமோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் அது இதுன்னு உன்கிட்ட பில்டப் பண்ணிருப்பாரு. நீ ஃபோன் பக்கத்துலயே உட்காரு. ஈவினிங் அவங்க எந்த இடத்துல மீட் பண்றாங்கங்கறத நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஓகே? ஹலோ, The number you are trying to reach is currently switched off. என்னங்க மது, சிஎம் மீட்டிங் அவ்வளோ அவசரமா கேன்சல் பண்ணிட்டு எதுக்காக இங்கே கூட்டு வந்தீங்க? சிஎமோட பிரஸ் மீட்டுக்கு சங்கர் அனுப்பிச்சிட்டேன். இது ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் உங்களை இங்க வர சொன்னேன். ஆஃபீஸில் கூட பேச முடியாத அளவுக்கு அப்படி என்னங்க முக்கியமான விஷயம்? உட்காருங்க, சொல்றேன். என்னது? எல்லாம் நான் எழுதின கவிதை. பிரசன்னா, கவிதைன உடனே அன்னைக்கு உங்களை பத்தி எழுதினது மாதிரி ஒன்றும் இல்லை. தப்பா நினைக்காதீங்க. இதில் இருக்கிற கவிதைகள் எல்லாமே இந்த சொசைட்டியை பற்றி தான். இதை படித்து பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க. இதை புக்காக ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. படிச்சு பாருங்க. நீங்க சொன்ன பார்க்குக்கு தான் வந்திருக்கேன். அப்படியே ஆட்டோல இருந்து இறங்கி உன்னுடைய லெஃப்ட் சைடாவே நடந்து நேரா உள்ள போ. இல்ல, யாரும் இல்ல இங்க. நல்லா பாரு. உன்னோட எதிர்பக்கம் பாரு. அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன ஸ்லாப்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்போவாவது நான் சொன்னது எல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டியா? பயங்கர ஷாக்கா இருக்குல்ல? சிஎமோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போறதுக்கு பதிலா வேற ஒருத்தியோட பார்க்ல உட்கார்ந்துருக்காரு. இதுதான் உன் புருஷனோட லட்சணம். அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது டிஸ்டர்பே ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை ஃபோன் பண்ண வேண்டான்னு சொல்லியிருக்காரு. இப்பவாவது தெரிஞ்சுதா? இது தாண்டி உன் புருஷனோட லட்சணம். புரிஞ்சுக்கோ. சிஎமோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போறதுக்கு பதிலா வேற ஒருத்தியோட பார்க்ல உட்கார்ந்துருக்காரு. இதுதான் புருஷனோட லட்சணம். அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது டிஸ்டர்பே ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை ஃபோன் பண்ண வேண்டான்னு சொல்லியிருக்காரு. இது தாண்டி லட்சணம்.
புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. ஹாய். என்னாச்சு? காலையில் போகும்போது நல்லா தானே இருந்தேன், இப்பயே ஒரு மாதிரி இருக்கு. ஓ புரியுது. நீ சொன்ன மாதிரி நான் உனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணல, லேட்டாக வேற வந்துட்டேன், அந்த கோவம் தானே? ரம்யா, இதுக்கே இவ்வளோ கோவப்பட்டினா நான் இன்னொரு விஷயம் சொன்னா நீ இன்னும் கோவப்படுவேன். ரொம்ப லேட் ஆனதுனால நான் வெளியிலே சாப்பிட்டு வந்துட்டேன், அதனால எனக்கு டிஃபன் வேண்டாம். நீங்க வெளியே சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு தெரியும், அதனால நானும் எதுவும் செய்யல. ஏன்? நான் வெளில சாப்பிட்டு வந்தேன்னு நீ சாப்பிடணும்ல, உனக்காக ஏதாவது பண்ணிருக்கலாம். எனக்கு பசிக்கல. ஏன் பசிக்கல? அதான் பசிக்கலன்னு சொல்லிட்டேல, விடுங்க. சரி சரி சரி, ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு வா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். இன்னைக்கு ரொம்ப அலைச்சலும். அதான் காலையில் போகும்போதே சொல்லிட்டு தானேம்மா போனேன். சிஎம் மீட்டிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அதையும் கேட்குற? நான் போவே இல்லை, எனக்கு பதிலாக வேற ஒருத்தர் அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் எதுக்கு இவ்ளோ லேட்டு? என்ன ரம்யா, சிஎம் மீட்டிங்க்கு நான் போகலன்னா என்ன? ஆஃபீஸில் 2-3 வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா பைக் ரிப்பேராக இருந்துச்சு. அதான் ஃப்ரெண்டோட பைக் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பாரு ரம்யா, எனக்கு பயங்கர டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்க போகிறேன், சீக்கிரம் வா. அப்படி என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹேய், என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு புதுசாக இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டரா, நீ ப்ரெஸ் ரிப்போர்ட்டரா? இந்த பாரு, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, மறக்காம பாலை குடிச்சிட்டு வா. என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு புதுசா இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? நான் பிரஸ் ரிப்போர்ட்டரா, நீ பிரஸ் ரிப்போர்ட்டரா? என்ன ரம்யா, சிஎம் மீட்டிங்க்கு நான் போலன்னா என்ன? ஆஃபீஸில் 2-3 வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா பைக் ரிப்பேராக இருந்துச்சு. அதான் ஃப்ரெண்டோட பைக் எடுத்துட்டு வந்தேன். இப்போவாவது நான் சொன்னது எல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டியா? இதுதான் புருஷனோட லட்சணம். அண்ணா வணக்கம்ண்ணா. 4 மணிக்கு அசம்பிளி முடிஞ்சு நேராக வீட்டுக்கு வந்துடலாண்ணா. ஏன் வேற எங்கேயும் ப்ரோக்ராம் இல்லையா? இல்லைண்ணா, ப்ரோக்ராம் இருக்குண்ணா. 5 மணிக்கு அன்னை தெரசா பள்ளியோட ஆண்டு விழா. 7 மணிக்கு மாவட்ட செயலர் மச்சானோட ரிசப்ஷன்ண்ணா. ஏன்யா 2 ஃபங்க்ஷனுக்குமே கண்டிப்பாக போயாகணும், ஏன் அசம்பிளி முடிஞ்சோன்னா வீட்டுக்கு வரணும்னு சொல்கிற? அதுக்கு இல்லைண்ணா, ஏற்கனவே தீவிரவாதிங்க வச்ச குறியில் அதிர்ஷ்டவசமாக நீங்கள் செஞ்ச புண்ணியத்தால் தப்பிச்சிட்டிங்கண்ணா. இந்த நிலையில் நீங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறது நல்லது இல்லைண்ணே. அதுக்காக வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு மோட்டு வலையை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்கிறியா? அடிக்கிறவன் எங்கே இருந்தாலும் அடிப்பான்டா. பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டா இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தா எப்படி? அசம்பிளி முடிஞ்ச உடனே 2 ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு தான் வர்றோம், புரிஞ்சதா? சரிங்கண்ணா. அண்ணா, இவன் ரவுசு தாங்க முடியலண்ணே. முதல்ல இவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுண்ணே. வா மாசி. விடாத. என்ன இதெல்லாம்? நாராயண, உடம்பு குணமாகி மறுபடியும் சட்டசபைக்கு போறீங்க, என்னோட வாழ்த்துக்கள். இருக்கட்டும். மறுபடியும் உங்களை பார்க்கறக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாண்ணே. தீவிரவாதி உங்களை சுட்டுறாங்கன்னு தெரிஞ்சப்போ நான் அப்படியே ஆடி போயிட்டேனே. இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் அரசியல் வேண்டாம் எதுவும் வேண்டாம் ஊருக்கு போய் சேர்ந்துருப்பானே. ஆனா நீங்க மறுபிறவி எடுத்து மறுபடியும் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக கிளம்பிட்டீங்க. உங்களை என்ன சொல்லி புகழ்றதுன்னு எனக்கு தெரியலண்ணே. அண்ணே, மனசார சொல்றேனே, நீங்க தான் கட்சி, கட்சி தான் நீங்க. ஆமாண்ணே, அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் உங்க செல்வாக்கு பரவிருச்சுனே.
உங்களுக்கு வேணா உங்க உயிர் முக்கியம் இல்லாம போயிடலானே. ஆனா எனக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் உங்க உயிர் எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கு தானே தெரியும். ஆமாண்ணே. அண்ணே, மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, உங்க உயிருக்கு முன்னாடி ஏன் உசுறு போயிரும்னே. ஆமாண்ணே, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அண்ணே, உடம்பு பத்திரமா பார்த்துக்கண்ணே. ஆனே, இனி நான் இங்கிருந்து அழுத்துருவேண்ணே. அப்ப நான் கிளம்புறேண்ணே. ஹலோ டிஜிபி, என்ன இந்த பக்கம்? உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஆமா ஆமா, டிபார்ட்மெண்ட் கேக்குற கேள்விக்கே உன்னால பதில் சொல்ல முடியாம கைய பசிக்கிட்டு இருக்கிற. எனக்கெல்லாம் நீ பதில் சொல்லுவியா? இந்த போஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லல. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் நான் பதில் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் சேர்த்துன்னா? எல்லாத்துக்கும் சேர்த்து. புரியல. புரியாத மாதிரி நடிக்கிறேன். நான் எதை பேசினாலும் நீ கவுண்டர் கொடுக்குற பாரு, அதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. ஆனா ஒண்ணு, இந்த நாராயண கொலை பண்ண முயற்சி பண்ணானே, அவனை நீ இன்னும் கண்டுபிடிக்கல. அதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காதது. மந்திரியை கொலை செய்ய முயற்சி செஞ்சது நீதான்றது எனக்கு தெரியும். உனக்கு தெரியுங்கிற அந்த ஈர வெங்காயம் எனக்கும் தெரியும். தெரிஞ்சு நான் ஏன் இன்னும் சும்மா இருக்கேன் தெரியுமா? உன்னால என்னை ஒன்னும் பண்ண முடியாது. அன்னைக்கு நான் அனுப்பிச்சால் ரெண்டும் கட்டான், சொதப்பிட்டான். அதனால இந்த மந்திரி தப்பிச்சிட்டான். அடுத்த முறை இந்த நாராயணன் சாக போறது உறுதி. அந்த இடத்துக்கு நான் மந்திரியாக போறதும் உறுதி. இதை எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. இன்னொரு தடவை சொல்லு. இந்த நாராயணன் சாக போறது உறுதி. அந்த இடத்துக்கு நான் மந்திரியாக போறதும் உறுதி. இதை எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. புரியுதா? என்ன இழிக்கிற? நான் எப்ப பேசினாலும் கோவப்படுவேன், இன்னைக்கு என்னமோ சிரிக்கிற? தெரியல, என்னமோ எனக்கு இப்போ கோவம் வரல. உன்னை நினைச்சா பாவமா இருக்கு. விதிய பார்த்தையா? என்ன பார்த்தா உனக்கு பாவமா இருக்கு, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. என்னமோ போ. அப்ப நான் கிளம்பட்டுமா? டே தேரோட்டி, வண்டியை உருட்டுறா. டாடா டாடா டாடா. பலம் உடைத்திடும்